பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த டீன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ராணி மட்டும் ஷில்பா கையை பிடிச்சிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம தாமரை அக்கா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறப்ப கரெக்டாக வந்து ஒரு கட்டத்துக்கு வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப இவ திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லி தாமரைக்குள்ளே இருக்கிற ஷில்பா வந்து ஏய் ராணிங்கிற மாதிரி கத்துறாங்க. உடனே வந்து அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறப்ப உடனே அடுத்த நொடியே வந்து கயிறை வந்து மாற்றி கட்டிடுறாங்க. அவங்க கையில் இருக்கிற கயிறை எடுத்து தாமரை கையில் வந்து கட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்பூதிரி அவங்க சக்தி மூலியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் பண்ணியிருக்காளா ராணி? அச்சச்சோ, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? அந்த கயிறு இருந்தால் தான் அவளை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்காங்க. இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாமே போனோம். ராணியே இங்கே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம பாட்டி அஞ்சலி பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க ராணி எங்கே போயிருக்கா? பூஜைக்கு தேவையான ஜாமான் எதுவும் எடுக்க போயிருப்பா. அவள் எங்கே போனாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஆட்டோவில் வந்து டயத்தை பார்த்துக்கிட்டே வேக வேகமாக ராணி வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மனம் வந்து யோசிக்கிறாங்க. மாமாவும் சரி, நம்ம ஒய்ஃபு தமனாவும் சரி, ஃபோன் அடித்தா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அடிக்கடி அவங்க 2 பேரும் ரகசியமாக வந்து பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மனோலேருந்து எல்லாரும் வந்து பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல மாமாவுக்கு ஃபோன் அடித்து பார்க்கலான்னு மனோ வந்து ஃபோன் அடித்தா நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்காங்க. ராணி இன்னமும் இங்கே இல்லைன்னா ஒரு வேளை ஷில்பா கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருக்காளோ? இன்னும் கொஞ்சம் நொடி தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னொன்னே இந்த கிணத்தை சுற்றி இந்த கயிறை வந்து கட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட் எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு நொடி தான் இருக்குது. இந்த ஒரு நொடி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைய போகுது. எல்லாரும் கவனமாக இருக்கணும், சரியா? நான் அந்த ஒரு நொடி வந்தோடனே நான் உங்களுக்கு சிக்னல் காட்டுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் வந்து சீக்கிரம் பண்ணி முடிச்சிடணுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்பூதிரி வந்து சொல்கிறாங்க. சரி குருஜி, நீங்கள் சொன்னபடியே வந்து சிறப்பாக செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஷில்பாவோட சமாதிக்கு தான் ஆட்டோவில் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல ஆட்டோ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சமாதியை நோக்கி வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி ஒரு பக்கம் அந்த பரமபதம் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருந்துச்சுல, இதையே வந்து யோசிச்சு யோசிச்சு அந்த இடத்துல தமனாக்கு வந்து தலைவலியே வந்துருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? நிச்சயம் வந்து அந்த புக்கில் இருக்கிற விஷயம்லாம் வேற லெவலில் ஒரு திட்டம். அதெல்லாம் ஈஸியாலாம் யாராலையும் வந்து செஞ்சிட முடியாது. அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். ஆனால் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டா நிச்சயம் நம்ம ராணிக்கு வந்து வெற்றி தான் கிடைக்கும். அப்போனா ஷில்பா வந்து ஜெயிச்சிருவாளா? எனக்கு ஒன்றும் புரியல சித்தப்பா. அங்கே அந்த டயக்ராம் ஸ்கெட்ச் வரைஞ்சி வச்சுருந்தால, அங்கே பொம்மை வச்சுருந்தா ஷில்பாவுக்கு நேராக வந்து ஏதோ ஒரு பொம்மை வச்சுருந்தாலே அப்படின்னு சொல்லும்போது, சித்தப்பா வண்டியை உடனே நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலன்னொன்னே ஒரு போர்டு மாதிரி வச்சு எல்லாரையும் கூப்பிடுவாங்கல்ல, அந்த போர்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. காரோட பேனட் மேலே வச்சுட்டு 4 பக்கம் கேண்டில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. என்ன சித்தப்பா ஒன்று ஒன்றா கேட்கணுமான்னு சொல்லி அந்த இடத்துல 4 கேண்டிலையும் எழுத்து வச்சுட்டு அப்படியே ஷில்பா இங்கே வா வாங்குறாங்க. அந்த சமாதியை நோக்கி நெருங்கும்போது காற்று செம்மையாக வந்து வீசுது அந்த இடத்துல. இதை வந்து ராணி வந்து நோட் பண்ணிடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க எதார்த்தமா. வந்துட்டியா? என் கூட வந்து சிக்கிட்டியா? என்ன எல்லாரும் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிங்க. ஆனால் பொம்மி வந்து என்னை அமுச்சு வச்சுட்டா. உங்கள் எல்லாரையும் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன். ராணி நீ மாட்டின. இங்கேருந்து எப்படி நீ தப்பிப்ப? உன்னையும் சரி அந்த நம்பூதிரியும் விட மாட்டேன். நீ என்ன ப்ரில்லியண்ட்டாக வந்து திட்டத்தெல்லாம் போட்டு என்ன எப்படி இருந்தாலும் முட்டாளாக்குன்னு நினச்சியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஷில்பா கிணத்த வந்து மூட போகிறீங்களா? எனக்கு இன்னும் ஒரு நொடிக்கு மேலேயே இருக்குது. நான் ஒரு நொடியில் ஒன்றையும் சரி அந்த நம்பூதிரியும் 2 பேரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்க போகிறேன். பொம்மி வாடி, இங்கே என்ன ஆக போகிறான்னு மட்டும் பொறுத்து இந்த பாரு. ராணி வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஷில்பா வந்து கூப்பிட்றாங்க. ஷில்பா வந்து வரவே மாட்டேங்கிறாங்க. ஷில்பாவை கூப்பிட்டு ராணி ஒன்றும் முட்டாளாக்க போகிறா அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிறதுக்காக அவளுக்கு சொல்லலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறா. இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது பேயை கூப்பிட்றப்ப அவங்க கோவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி போர்டில் வச்சு கூப்பிட்டா வரமாட்டாங்க. இதுதான் ஒரு ரூல் போல் இருக்குது. அதனால தான் நம்ம தமனா கூப்பிடும்போது அவங்க வரவே இல்லை. ஒரு பக்கம் நீ அவ்வளோதான் சொல்லி கன்னத்தில் பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. ரெட் கலர் வருது. என்னை விட்டுரு. ஓ உன்னை விடணுமா? உன்னெல்லாம் என்னால் சத்தியமாக வந்து விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி நம்ம ஷில்பாவோட சமாதிக்கு போகலாம், அங்கே போனால் தான் க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த போர்டு கேண்டில் எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுவரன் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பேரதிர்ச்சியாக வந்து ஒன்று நடக்குது. திருப்பி வந்து பிரேக் அடிக்க சொல்கிறாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன், பொம்மி தான் சித்தப்பா வந்து இருக்கா.
அது ராணி கிடையாது பொம்மி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையிலே இப்போ ஷில்பா பக்கத்தில் இருக்கிறது ராணின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது ராணியே கிடையாது பொம்மி. ஏன்னா சூப்பரான க்ளூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ரூமில் வந்து வரைஞ்சிருந்தாங்களே, ஷில்பாக்கு நேர் எதிர வந்து ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை வந்து பொம்மி பொம்மை தான் வச்சுருக்கா. அவள் உண்மையிலே ராணியாக இருந்தால் ராணின்னு தானே வச்சுருக்கணும். இந்த யூகம் படி அவள் அந்த கால அவகாசம் பூஜை நடக்கிற நேரம் வரைக்கும் அவளை முட்டாளாக்கணும்னு சொல்லிட்டு பொம்மி வந்து ராணியா வந்திருக்காளா, இல்லை ராணி தான் பொம்மியா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து ஷில்பா வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ராணியை. அவங்க வந்து தடுமாற்றத்தில் அப்படியே வந்து இருக்காங்க. ஒரு ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அப்படியே மயக்கமாகி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. அது ராணியே இல்லை, அது வந்து பொம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி தான் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பொம்மி வரப்போகிறான். என்னது பொம்மி வரப்போகிறாளா? நீ ஆரம்பத்தில் கேட்டியே தம்மனா, பொம்மி இந்த விஷயத்தில் வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் நம்பூதிரிக்கிட்ட ராணி வந்து சொன்னதாக சொன்னியே. ஆமாம் சித்தப்பா, அதை நினச்சா தான் எனக்கே வந்து மனசெல்லாம் வந்து குளறுபடியாகுது. எதை நோக்கி போகுதுன்னே தெரில. ஒரு பக்கம் பொம்மியோட பொம்மை வச்சுருக்கா ஷில்பாக்கு எதிராக. இன்னொன்று ஷில்பாவை சமாளிக்கணும்னா பொம்மியால் மட்டும்தான் முடியும். ராணியாலலாம் நெருங்க கூட முடியாதுன்னு அவளுக்கே தெரியும். இதில் என்ன ஒரு இதுனா, கயிறை வேற தாமரையோட பாதுகாப்புக்காக ராணி கையில் இருந்த கயிறை தாமரை கிட்ட வந்து கட்டி வச்சுட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க. அப்போனா நிச்சயம் வந்து கால அவகாசம் சீக்கிரம் வந்து டக்குன்னு போகணும். அந்த கிணறு வந்து மூடுற வரைக்கும் பூஜையெல்லாம் வந்து நல்லபடியாக பண்ணணும் தான் பொம்மி வந்து ராணியாக மாறி ஷில்பா வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காளா, இல்லை ராணிக்கு துணையா அந்த இடத்துல தான் வந்து பொம்மி வந்து இருக்காளா? இது 2 பாயிண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ராணி போனதாக காட்டுறாங்க அந்த இடத்துல. ராணி போயிட்டல்ல பூமி, என்னமோ நீ வருவ உன் தங்கச்சியை காப்பாற்றுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ காப்பாற்ற வரமாட்டேன்ட்ட. ஆனால் நான் உனக்கு ஈவிரக்கெல்லாம் காட்ட மாட்டேன். நான் யார் தெரியுமா? ஷில்பா. நீ அந்த குடும்பத்துக்கு பாதுகாவலனா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆளாக வந்து நான் பத்திரமா என்னோட நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன்னால் எதுவுமே செஞ்சு கிழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் தெரிஞ்சிருச்சு அது ராணி கிடையாது பொம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காரை நிப்பாட்டிட்டு அந்த சமாதியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்னம்மா இங்கே வந்து பார்த்தா யாரையுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஷில்பா வந்து சிரிக்கிறாங்க. ஷில்பா வந்து சமகோபத்தில் இருக்காங்க. இருப்பினும் வந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த கதவை திறந்து ராணி வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. வந்து ஷில்பா வந்து பார்த்துட்டாங்க. என்னடா அவ இங்கே வந்து நிற்கிறா, அப்போனா ஒன்றும் புரியலையே, நீ இன்னும் போலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த ஒரு நொடி வந்துடுச்சு போல இருக்கு. சுற்றி வந்து நம்பூதிரியெல்லாம் கயிறு வந்து கட்டுற மாதிரி எபிசோட அல்டிமேட்டாக